பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 15, இறை வார்த்தை 7. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை ஆசீர்வதித்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து நோயில்லாத ஒரு வாழ்க்கையும் அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். தகப்பனே, நீரே பெரியவராய் இருக்கின்றீர், அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றீர், எங்களை தேற்றி வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர், எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர். நாங்கள் செல்லக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் அறிந்து நல் வழியில் செல்ல எங்களை பழக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுடைய உடல், உள்ளம், ஆத்துமா எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் நடக்கக்கூடிய பாதைகளையும் ஆண்டவரே சந்திக்கக்கூடிய நபர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த பரிசுத்த உடலுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். கெட்ட சிந்தனையில் அலைந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, சில நேரங்களில் என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி எங்களுடைய சொந்த விருப்பத்தை மட்டுமே நாடி ஆண்டவரே அநேக முறை நாங்கள் கர்வத்தோடு அலைந்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் குடிவெறிக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே உம்மை விட்டு வழி விலகி சென்று என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி 10 கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பதை போல் அவர்களுடைய பாவங்களை மன்னித்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த இரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைவார்கள். அவர்கள் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே என் ஆண்டவருடைய திருமுகத்தை அவர்களால் தரிசிக்க முடியும். என் ஆண்டவரோடு பேச முடியும். என் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும். அமைதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த நாளில் உணர்கின்றோம், விசுவசிக்கிறோம் சுவாமி. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு என்று. ஆம் தகப்பனே, யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோமோ, யார் யாரெல்லாம் பாவத்திற்கு காரணமாய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எங்களையும் பாவத்தில் விழ வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். பலவீனங்களினால் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே நீர் பரிசுத்தம் அடைய செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என. ஆம் தகப்பனே, நாங்கள் மனம் மாறி மனம் திருந்தி இதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் முழுவதுமாக
பரிசுத்த தன்மையோடு என் ஆண்டவரை தேடவும், ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையருடைய சொற்பேச்சை கேட்காதபடி, தன்னுடைய தாய் தந்தையருடைய கஷ்டத்தை உணராதபடி, நான் படித்து விட்டேன், எனக்கு வேலை இருக்கின்றது, நான் எதற்காக என்னுடைய தாய் தந்தையை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்வத்தோடும் அவர் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, தாய் தந்தையர்கள் இந்த உலகத்தில் முக்கியம் என்பதை அவர்களுக்கு உணர வைத்து, அவர்கள் மனம் மாறி தங்களுடைய தாய் தந்தையரோடு இணைந்து இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கொடுத்திடுவீராக. என் ஆண்டவரை பிரிந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த நாளிலே அவர்கள் உணர்ந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, எல்லாருடைய பாவங்களையும் நீர் மன்னிப்பதற்காக, எல்லாரையும் நீர் மன்னித்து உமது வழியில் நடத்துவதற்காக, எல்லா ஆத்துமாக்களையும் விண்ணகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக கல்வாரி சிலுவையில் தொங்கிய பொழுது, தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று தந்தையை நோக்கி நீர் ஜெபித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் பெற்றுக் கொடுத்தீரே. அதே அனுபவத்தை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட அவர்களுடைய விண்ணப்பங்கள் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் உண்மையிலே விசுவசித்து என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனதுருகி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, குடும்பங்களில் இருக்கக்கூடிய வேதனைகளை எடுத்து மாற்றிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாயும் திரு குடும்பமாயும் வாழக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுப்பீராக. அநேக தாய்மார்களுடைய கண்ணீரை தோல்பையில் நீர் சேர்த்து வைத்திருக்கின்றீரே ஆண்டவரே, இந்த நாளிலும் அவர்களுடைய கண்ணீரை நீர் கண்டு இந்த நாளிலே ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய குடும்பத்தில் செய்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் யார் தகப்பனே எங்களை மன்னிக்க முடியும்? நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் யார் தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் யார் தகப்பனே எங்களோடு கூட இருக்க முடியும்? நீர் தரக்கூடிய இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திடவும், என் ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே. நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், இரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், இரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. நீர் தொடும் பொழுது உண்மையிலே அவர்கள் குணமடைவார்கள் சுவாமி. ஏனென்றால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் நீர் இருக்கின்றீர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலே தகப்பனே, இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. அவ்வளவு விண்ணப்பங்களும் என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் தூபத்தை போல் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே.
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இரக்கத்தின் ராக்கினியே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய இரக்கத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.